வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். திமுக போன வாட்டி தேர்தல் இருக்கையில் சொன்ன விஷயம், குடும்பத் தலைவி அனைவருக்கும் வந்து ரூ. 1000 தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆட்சிக்கும் வந்தாங்க. ஆட்சிக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதமா வந்து எல்லாரும் ஏடிஎம்கேலேருந்து எதிர்க்கட்சி தலைவர் எல்லா கட்சியும் வந்து கேட்டாங்க, என்ன ஆச்சு நீங்கள் ரூ. 1000 தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அவங்களும் அப்படியே தள்ளிட்டு கிட்டத்தட்ட 26 மாதம் 2.5 வருஷம் கிட்ட வச்சுங்களேன், இவங்க வந்து யாருக்கும் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப வந்து எல்லாரும் கேட்குறாங்களே, இதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 26 மாதம் கழித்து 27ஆவது மாதம் தகுதி உள்ள குடும்பத் தலைவி அவங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் குறிப்பிட்ட பேருக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்து இப்போது என்னென்னா டிசம்பர் கழிச்சு அதில் விடுபட்டிருப்பாங்க இல்லையா குடும்பத் தலைவிகள், அவங்களுக்கெல்லாம் அங்கே திரும்பவும் தரோம் அப்படின்னு இப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார். என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் விடுபட்ட குடும்பத் தலைவிகளுக்கு இப்போ ஒரு 3 மாதம் நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து கொடுக்கறது அது அப்புறம். என்னுடைய கேள்வி, விடுபட்ட குடும்பத் தலைவிகளுக்கு நீங்கள் 5 ஆண்டுகள் சேர்த்து அந்த பணத்தை கொடுக்க போகிறீங்களா? அது யாருக்கும் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் 26 மாதம் யாருக்கும் கொடுக்கல. இப்போது அந்த 27ஆவது மாதத்துலேருந்து கொடுக்குறீங்க இல்லையா, அது இப்போ கணக்கு எடுத்தோம்னா ஒரு 33 மாதம் வரும். இப்போது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் எப்படி விடுபட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்க, எல்லாரும் வாங்கினாங்க இல்லையா 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாவும் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே, 33,000 ரூபாய் எக்ஸாக்டாக சொன்னோம்னா அவங்களுக்கு வர வேண்டியது. அப்போது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நீங்கள் 33,000 ரூபாய் கொடுக்க போகிறீங்களா, இல்லை இப்போது 1000 ரூபான்னு திருப்பி முதல்லேருந்து நீங்கள் விடுபட்டவங்களுக்கு 1000 ரூபான்னு கொடுக்க போகிறீங்களான்றது என்னுடைய கேள்வி. இப்போ ஏன் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திரும்பவும் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், ஓட்டு கேட்க வேண்டியது இருக்கும். அதனால் வாக்குக்காக இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும். உதயநிதி அவர்களே, மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்களே சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.